அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். பழமொழி 400 பதிவேற்றம் 45 பாடல் 43 இன்னா செய்யாமை என்கிற தலைப்பிலே வரக்கூடிய முதல் பாடம் இது. பூ உட்கும் கண்ணாய் பொறுப்பர் எனக் கருதி யாவர்க்கே ஆயினும் இன்னா செயல் வேண்டா தேவர்க்கும் கைகூடாத்தின் அன்பினார்க்கேயும் நோவ செய்யின் நோயின்மை இல். ஒரு பெண்ணை பார்த்து சொல்லுகிறார், தாமரையை கூட உன்னுடைய கண்ணுக்கு ஒப்பாக சொல்ல முடியாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அழகான கண்ணை உடையவளே. தாமரை கூட உன் கண்ணை பார்த்தா வருந்துமா, உன் கண் அவ்வளோ அழகா இருக்கேன், அப்படிப்பட்ட கண்ணை உடையவளே. தேவர்களாக இருந்தாலும் அன்பிற்கே பாத்திரமானவர்களாக இருந்தாலும் அவர்களும் கூட ஒரு எல்லையிலே தான் பொறுமை காப்பார்கள். அவர்களுக்கும் தீங்கு செய்தால் பொறுமை இழப்பார்கள். அப்படி இருக்க எளியவர்கள் தானே இவர்கள், நாம் எவ்வளவு செய்தாலும் தாங்குவார்கள் என்று செய்து அவர்களுக்கு தீங்கு செய்யுதல் வேண்டாம் என்று சொல்லுகிற பாடல் இந்த பாடல். யாருக்குமே தீங்கு செய்யக்கூடாது. அதிலும் குறிப்பாக எளியவர்கள், இவர்கள் நாம் தீங்கு செய்தால் தாங்கிக் கொள்வார்கள், நம்மை மீண்டும் எதிர்க்க மாட்டார்கள் என்ற நினைப்பிலே எளிமையானவர்களுக்கும் தீங்கு செய்தல் கூடாது என்று சொன்ன பாடல் இந்த பாடல். தேவர்களுக்கும் அன்பிற்கே அன்பே வடிவானவர்களும் கூட ஒருவன் தீங்கு செய்ய போனால் ஒரு நேரம் அல்லது ஒரு நேரம் பொறுமை இழக்கக்கூடியவர்களாக மாறிவிடுவார்கள் எனும் போது சாதாரண மனிதர்களை துன்புறுத்தினால் அவர்களும் கோபம் கொள்ளதானே செய்வார்கள். எனவே யாருக்குமே தீங்கு செய்யக்கூடாது என்று சொல்லுகிற பாடல் இந்த பாடல். மீண்டும் ஒரு முறை பாடலை பார்ப்போம். பூ உட்கும் கண்ணாய் பொறுப்பர் எனக் கருதி யாவர்க்கே ஆயினும் இன்னா செயல் வேண்டா தேவர்க்கும் கைகூடாத்தின் அன்பினார்க்கேயும் நோவ செய்யின் நோயின்மை இல். நன்றி, வணக்கம்.